ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னப்பா விஜய் டிவி ப்ரொமோ மேலே ப்ரொமோ விட்டு செம்ம ஷாக் கொடுக்குறாங்க போல இருக்கு. மற்ற பிக் பாஸ் காமன் மேன் வந்து அது எல்லாத்துலேயுமே தான் நடக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் தமிழுக்கு வந்து இந்த காமன் மேன் ஷோ புதுசு அப்படின்னு சொல்லும்போது, புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு நம்ம விஜய் சார் அரசியலுக்கு புதுசாக வந்த மாதிரி இந்த காமன் மேன் ஷோவும் பிக் பாஸ்க்கு புதுசு தான். பட் ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா செம்மையாக இருக்க போகுது. எல்லா சீசனும் கெத்து பிக் பாஸ் தமிழ் 10 அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 அப்படின்னு வந்து ப்ரொமோலாம் விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி சார் வந்து டான்ஸ் நல்லா இருந்ததான்றத விட அவரோட காஸ்டியூம் நல்லா இருந்தது. நான் கூட நம்ம வீடியோஸ்ல போட்டிருந்தேன். சர்க்கஸ் கூடாரெல்லாம் நல்லா தான் இருக்கானே, கோமாளியா இருப்பா அப்படின்னா சீசனுக்கு யாரையாச்சும் ஒருத்தவங்க காமெடி பீஸ் ஆக்கிடுவாரு அவரு விஜய் சேதுபதி சார் அப்படின்னும் போது நம்ம சீசன்ல போன சீசன் வந்து பார்வை தான் நம்ம பேசியிருந்தோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம் பாரு காமராஜன்னு சொல்லும்போது, இந்த வாட்டி இவங்க போட்ட ப்ரொமோல கூட இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ்ல இருந்த அந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அதுல சீசன்ல வின் பண்ண அந்த சீசனுக்கான வின்னருக்கான லெகசியை விடவும், அந்த சீசன்ல ட்ரெண்ட் ஆனவங்களுக்கான லெகசி தான் இருந்ததுன்னா, அதுல நம்ம பாருவோட விஷயங்களும் இருந்தது. ரெட் கார்டை தான் காமிச்சாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வாங்க பிரதீப் அவர்களையும் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வின்னருக்கான லெகசியே பிக் பாஸ்ல இல்ல. ஏன் நம்ம ஆரிய கூட காட்டலையே, ஓவியாவை தானே காட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதுதான் இந்த பிக் பாஸ்க்கு எப்பயுமே இருக்கிறதுக்கான ட்ரெண்டு. நம்ம இவங்க வந்து வின்னர் ஆகணும்னு யோசிச்சாலுமே வின்னருக்கு வர லெகசியை விடவும், அங்க அந்த சீசன்ல நெகட்டிவா வைரல் ஆகுறாங்களோ, பாசிட்டிவா வைரல் ஆகுறாங்களோ, ஆனா அவங்க தான் அந்த சீசனுக்கான ட்ரெண்டா இருப்பாங்கன்னா, இப்போ இவங்க போட்ட ஆல் சீசன் கெத்துலயும் அப்படிதான் நம்ம பாரு வந்தாங்கன்னு சொல்லும்போது, பாரு நெகட்டிவாவே தான் இவங்க சீசன் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்குனது பாரு மட்டும்தான் அப்படின்னும் போது, நம்ம பாருக்கான விஷயங்களை எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படிங்கிறத விடவும், இப்போ அவங்க எந்த அளவுக்கு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க. ஏன் இப்போ இந்த காமன் மேன் ஷோ கூட அவங்க ஜட்ஜா வந்திருக்கலாம், ஹோஸ்டா வந்திருக்கலாம். எல்லாரும் பேசுறாங்க. நம்ம சேனல்லே அது வீடியோவா போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, மாயா தான் ஹோஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல காமன் மேன் ஷோ நிஜமாவே சூப்பரா இருக்க போதா அப்படின்னு கேட்டா, அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். என்னதான் காமன் மேன் ஷோ நம்ம தமிழுக்கு புதுசுனாலும், தெலுங்குக்கு வந்து அது வந்து ஆல்ரெடி அவங்க நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லா சீசனுமே கெத்தா இருந்ததுன்னு சொல்லும்போது, எல்லா சீசனும் தனித்தனியா தான் வந்துச்சு. அது நம்ம கவனிச்சே ஆகணும். அதாவது மலையாளம் ஃபர்ஸ்ட் வரும், தெலுங்கு வரும், அதுக்கப்புறம் தமிழ் வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி பெங்கால கூட வரப்போதாங்க ஃபர்ஸ்ட். அவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன்ல ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. ஐ மீன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. அதுல நம்ம சௌரவ் கங்குலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரோடதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலரோடது ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். இப்ப நம்ம எந்த அளவுக்கு தோனியை பேசுறோமோ, அதே அளவுக்கு ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி அவங்களெல்லாம் நம்ம பேசாம இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நானும் சௌரவ் கங்குலி அவரோட ஃபேனா இருந்திருக்கேன். அவரோட பீரியட்ல அவருக்கான ஒரு ஃபேனா கபில் தேவ் சார் அப்பெல்லாம் வரும்போது, ஸோ அந்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌரவ் கங்குலி அவரும் வந்து பெங்கால்ல அவர் தான் ஹோஸ்டா இருக்காரு, வரப்போறாரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லா லாங்குவேஜுமே ஒன்னா காம்படிட் பண்ணும்போது தமிழ் சீசனோடது இது வந்து எந்த அளவுக்கு கெத்தா இருக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனாலேயே ப்ரொமோவை வந்து இவங்க வந்து ஒரே நாள்ல 2, 3 ப்ரொமோலாம் விடுற அளவுக்கு வந்து இப்பதான் சூடு ஏத்துறாங்க அப்படின்வாங்க. அந்த ஒரு ஹைப் வந்து இப்பதான் கொடுக்குறாங்க. சுட சுட நியூஸ் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தது, இப்ப சுட 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 ப்ரொமோ கொடுக்குறாங்களாமா. ஆனா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஒரு என்ன சொல்றது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கும், இந்த பிக் பாஸோட விஷயங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இல்லை அட்லீஸ்ட் வீடியோ பார்த்தப்பறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அப்பதான் சஜஸ்ட் பண்ணும் வீடியோ. அதுக்கப்புறம் என்னதான் பிக் பாஸ் இப்போ கெத்து ஆல் சீசன் கெத்து பிக் பாஸ் 10ன்னு நம்ம சொன்னாலும், இப்போ கெத்தா போயிட்டு இருக்கிறது விஜய் சாரோட பாலிடிக்ஸ் அந்த லைவ் தான் அப்படின்னும் போது, லைவ் இப்போ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் விஜய் சார் பாலிடிக்ஸ் தான் டெய்லி ட்ரெண்டிங் நியூஸா இருக்கணும் போது, அதை விட மிஞ்சின வகையில விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது அவர் ஃபர்ஸ்ட் இது அவருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் விஜய் சேதுபதிக்குன்னா. இன்னொரு சேலஞ்ச், எல்லா லாங்குவேஜஸும் ஒன்னா வரப்போகுது செப்டம்பர் மந்த் அப்படின்னா, ஹிந்தி உட்பட எல்லாம் ஒன்னா வரப்போகுதுன்னா, ஹிந்தில 20th சீசன் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ஒன்றா வரப்போகுதுன்னும் போது, இது இன்னுமே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது விஜய் டிவிக்கு, விஜய் சேதுபதிக்குன்னும் போது, டிஆர்பி ரேட்டிங்கும் வந்து நம்ம தமிழ் தான் எப்பயுமே லீஸ்டா இருக்கும். ஜென்ரலாவே
நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகும்போதே தமிழ் லீஸ்டா இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அவங்களுக்கு வந்து இது வேற லெவல் சேலஞ்சா தான் விஜய் டிவிக்கு இருக்க போகுதுன்னா, இவங்க உருட்டெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் அதுக்கான கிரியேட்டிவ் டீமை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுறதோ, அந்த சாட்டர்டே சண்டே ஆனா யார் எலிமினேட் பண்ணவங்கிறத இவங்க ஒரு ட்ரிக் அண்ட் ட்ராக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த ட்ரிக்கெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் விட்டுட்டு நிஜமாவே அந்த கேம்க்குரிய ஃபேரோட அந்த விஷயங்களை பேசும்போதும் ஆங்கர் அதை வந்து ஹோஸ்ட் அதை வந்து அந்த ஷோவை கொண்டு போகும்போதும் தான் அந்த ஷோக்கான ஹைப் ஏறும் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், போன சீசன்ல தெலுங்கு பிக் பாஸும் 2 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணேன்னு சொல்லும்போது அப்படி இத்தனைக்கும் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டேல யார் வந்து எலிமினேட் ஆவாங்கன்றதையே ஒரு விஷயமா வச்சுதான் அந்த ஹைப்பை கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டேல. ஆனா தெலுங்கு பிக் பாஸ் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து தெலுங்கு யூடியூபர்ஸ் வந்து அந்த ஷோவை ரிவ்யூ பண்றவங்க ஆல்ரெடி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா அந்த ஜனங்களோட ஓட்டிங் ரேட்ல இவங்க தான் லிஸ்ட் இருக்காங்க, இவங்க தான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்னா அது அவங்க தான் ஆவாங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி உருட்டி உருட்டி இவங்க தான் லிஸ்ட்ல இருக்காங்க ஓட்டிங், ஆனா வந்து நாங்க எலிமினேட் பண்றது வேற ஆளை தான் எலிமினேட் பண்ணுவோம், இவங்க ஹைப்ல தூக்கி வைப்போம் அப்படிங்கிற உருட்டெல்லாம் தெலுங்கு பிக் பாஸ்ல எல்லாம் கரெக்டா அவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸே இருக்காது வீக்கெண்ட்ல எலிமினேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா கரெக்டா அவங்க அந்த ஓட்டிங் வச்சு தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஷோலையுமே வந்து நீங்க வந்து கேம் ஆட வந்திருக்கீங்களா, இல்லைன்னா வந்து எமோஷனலா பாசம் கொட்ட வந்திருக்கீங்களா, அண்ணன் தங்கச்சி அப்பா பொண்ணு அக்கா தங்கச்சிலாம் பாசம் கொட்டினீங்கன்னா அப்புறம் இந்த ஷோக்கு நீங்க குவாலிஃபை எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஹாஷாவே நாகார்ஜுன் சார் சொல்லுவாரு. அதுக்கான ஆக்டிவிட்டிஸும் அங்க வந்து சாட்டர்டே சண்டேல அந்த அளவுக்கு இருக்கும். அதையுமே நான் பார்த்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போன சீசன் நான் 2 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணதுல அப்பா பொண்ணு, ஏன்னா செலிபிரிட்டிஸ்ன்னு காமன் மிஸ் வித் செலிபிரிட்டிஸ் தான் போன சீசன் பண்ணாங்க தெலுங்கு பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பேர் கூட நல்லா ஆக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவரும் இந்த சைட்ல இன்னொரு பொண்ணு அப்பா பொண்ணுன்ற பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கேம் ஆட தான் வந்திருக்கீங்க தவிர அப்பா பொண்ணு பாசத்தை கொட்டுறதுக்கு வரல அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எமோஷனல் கனெக்டா அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு மாய்ஸ்சர் கிரீமோ ஏதோ சம்திங் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா இவரும் அந்த பொண்ணுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னும் போது அந்த கிஃப்ட் எல்லாம் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது பார்த்தா தானே உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வரும், அது பார்க்கும்போது தானே நீங்க எமோஷனல் கனெக்ட் ஆவீங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங்கே இங்க இருக்கக்கூடாது. கரெக்டா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடணும், அவங்கவுங்க யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற இடத்துல அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ் தான் அப்படி இல்லையே, குரூப்பிசம் சேர்ந்து சேர்ந்து பண்ணுவாங்க. கனியக்காவை அக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தம்பின்னு அவங்க சொல்லுவாங்க விக்ரம, அப்படி ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போன சீசன் பார்த்தோம். இல்ல எல்லா சீசனுமே அந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா குரூப்பிசம் வச்சுதான் விளையாடுவாங்க, பாண்டிங் வச்சுதான் விளையாடுவாங்க. கனியக்கா கிட்ட வந்து நான் வந்து ஹாஷாவே நடந்துக்க மாட்டேன், கனியக்காவை வந்து ஒரு ஒரு கேம்ல கூட நான் தோக்கடிக்க மாட்டேன், அவங்களுக்கான சரியான காம்படிட்டரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுல சபரிலாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்கும் தமிழ் பிக் பாஸ். ஆனா அந்த உருட்டெல்லாம் உருட்டாம ஃபேரா அந்த கேம், அது கேம் ஷோ அப்படிங்கிற, நீங்க பாசத்தை வெளியில போய் காட்டிக்கோங்க, எங்க கேமோட தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற இடத்துல ஹோஸ்ட் ரொம்பவே தெளிவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஷோவை இவங்களால ஹிட் பண்ண முடியும் இந்த சீசன்ல. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் தமிழ் தான் டவுனா இருக்க போகுதுங்கிறதுல டவுட் இல்லை. அப்ப அந்த தமிழ் ஹைப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொமோ போட்டா மட்டும் பத்தாது, அந்த கண்டென்ட் விஷயத்தையும் நீங்க வந்து அதை கரெக்டா கராரா போஸ்டிங் வந்து வீக்கெண்ட்ல பண்றதுலையுமே தான் காட்டணும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கும். நம்ம சேனல்லையுமே போன வாட்டி விஜய் சேதுபதி சார் ரொம்பவே வந்து அக்ரெசிவாலாம் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒரு ஃபேரா பண்ணல சாட்டர்டே சண்டே. முக்கியமா வீக்கெண்ட் ஃபுல்லா ரிவ்யூ பண்ண, வீக்கெண்ட்ல வந்து ஷோ பண்ணக்கூடிய அவர் வந்து வீக் ஃபுல்லா அந்த ஷோவை பார்த்துட்டு வரமாட்டாரு, லைவ் பார்த்துட்டு வரமாட்டாரு, ஜஸ்ட் வந்து கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வராரு, இல்லைன்னா சோஷியல் மீடியா மட்டும் பார்த்துட்டு வராரு, இல்லைன்னா வந்து 1 hour மட்டும் தான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றாரு, லைவ் பார்க்கறது இல்லை அப்படின்னும் போது இப்பயுமே அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய படங்கள் லைனா இருக்கு அப்படின்னும் போது இப்போ போட்ட ப்ரொமோ கூட அவசர அவசரமா வந்து ப்ரொமோ ஷூட் பண்ணியிருக்காங்க, நைட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, அவர் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வந்து பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க இவ்வளோ அலப்பறைக்கு நடுவுல இந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த ஷோ பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்றீங்களா, இல்ல பார்க்காம ஜஸ்ட் வந்து விஜய் டிவி சொல்றதை மட்டும் ஸ்கிரிப்டா ஹோஸ்ட் பண்றீங்களான்னும் போது அது ஃபேராவே இல்லை போன சீசன்லன்னு சொல்லும்போது, இந்த சீசன் அப்படி உருட்டினீங்கன்னா வேலைக்கு ஆகாது சார். நீங்க லைவ் பார்த்துட்டு நிஜமாவே அந்த ஷோல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சீசனை நீங்க தூக்கி நிறுத்த முடியும். இல்லைன்னா மற்ற லாங்குவேஜஸ்க்கு நடுவில் இது கண்டிப்பா அந்த ஒரு டிஆர்பி டிராப் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா போன சீசன் அவ்வளோ டிராப் ஆச்சு. பாரு இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 இல்லை, பாருவை மட்டும் வச்சுதான் அந்த சீசன் ஃபுல்லா ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பாரு மாதிரி யாராவது இழிச்சவா இந்த சீசன்லயே கிடைச்சாங்கன்னா அவங்க மேல ஷோ ஓட்டினாலுமே இந்த சீசன் போறது கஷ்டம். ஏன்னா இது மற்ற லாங்குவேஜ் கூட இந்த வாட்டி காம்படிட் பண்ணும்போது சேம் டைம் சேமா எல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, டாஸ்க்கு கூட நீங்க டிப்பி காப்பி அடிச்சு போன சீசன்ல தெலுங்குல வச்ச அதே டாஸ்க் எல்லாம் நீங்க வந்து தமிழ்ல வச்சுங்க ஒரு சிலர்லாம் சொல்லும்போது, இப்போ அது வந்து எல்லா சீசனும் ஒன்னா வரும்போது
கண்டிப்பா ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களுக்கான கிரியேட்டிவிட்டியுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படின்ற இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்க போறீங்க அப்படின்னு நாங்க பார்க்க தான் போறோம். அப்படி ஷோ ஒழுங்கா போலனாலுமே, அந்த ஷோவ தூக்கி நிறுத்துறதுக்காக நீங்க வாரம் வாரம் ஒரு உருட்டு உருட்டுவீங்கல்ல, சாட்டர்டே, சண்டேல. அத நாங்க ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, ஷோவ விடவும் நீங்க தான் வைரல் ஆவீங்க அப்படின்னும்போது, ஷோ வைரல் ஆக போறதில்ல. தமிழ் சீசனோட ஹோஸ்ட் வந்து ரொம்ப வந்துட்டு சீப் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு டவுன் டூ என்ன சொல்றது? ஆ ரொம்ப வந்து சரியா பண்ணல. ரொம்ப வந்து டிஆர்பி டவுனா இருக்கு. தமிழ் பிக் பாஸ் தான் அப்படிங்கிற லெவல்ல நீங்க தான் சார் ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுவீங்க. அதனால கொஞ்சமாவது ஷோவ ஃபேரா நடத்துங்க. அதே சமயத்துல லைவ் பார்த்துட்டு வந்து பண்ணுங்க. ஏனோ தானோன்னு ஷோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹோஸ்ட் இந்த வாட்டி விஜய் சேதுபதி சார்ன்றது போன சீசன் முடிஞ்ச உடனே நெறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம சேனல்லுமே நெறைய பேர் வந்து இந்த சீசன்லாம் நான் பார்க்க மாட்டேன் சிஸ்டர். ஏன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட்னா எனக்கு பார்க்கவே பிடிக்காது ஷோ அப்படின்ற அளவுல இருக்காங்கன்னா, உங்க மேல ஜனங்களுக்கு ரொம்பவே அதிருப்தி இருக்கு. ஸோ அத நீங்க சரி பண்ணணும்னா கொஞ்சமாவது ஃபேரா நடத்துங்க. விஜய் டிவிக்குமே இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போது மத்த லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது. சரி அந்த காமன் மேன் ஷோ இவ்ளோ பெரிய ஹைப் குடுத்துட்டீங்களே, ப்ரொமோவ அந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, ப்ரொமோவ ஏதோ ஷார்ட்ஸ்ல விட்டுருக்காங்கங்க. தேடி தேடி போய் பார்த்தா தான் அந்த ஷார்ட்ஸே பார்க்க முடியுது. ப்ரொமோவா விடல. பிடிஎஸ் மாரி விட்டுருக்காங்க. கொஞ்சம் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாரி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அத கூட ஒழுங்கா விட மாட்டீங்களா? அக்னி பரீட்சைன்னு சொல்லிட்டு தெலுங்கு பிக் பாஸ்லலாம் ப்ரொமோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல விட்டுருக்காங்க. நீங்க அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் காட்டிட்டு, அங்க கொஞ்சம் பிச்சு போட்டு, இங்க கொஞ்சம் பிச்சு போட்டு பரோட்டா கதையா, அங்கங்க கொஞ்சம் காட்டி வச்சிருக்கீங்க. டீம் ப்ளூ டீம் காட்டியிருக்கீங்க, நடுவுல மட்டாஸ்க்கு காட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ காட்டியிருக்கீங்க, திடீர்னு அந்த 3 ஜட்ஜஸ் வராங்க, ஹோஸ்ட் மாயா வராங்க, அப்படின்னும்போது பிடிஎஸ் மாரி காட்டி வச்சிருக்கீங்க. அதையும் பார்க்க முடியல. அந்த ஷார்ட்ஸ்ல தான் தேடி போய் பார்க்க முடியுது. நெறைய பேருக்கு வந்ததே கூட தெரியல. காமன் மேன் ஷோ ப்ரோமோ அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படி நிஜமாவே காமன் மேன தான் வந்து போட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க விஜய் டிவிலேருந்து உருட்டியிருக்கீங்களான்னா, காமன் மேன தான் போட்டிருக்கிற மாரி கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கான விஷயங்களையும் வந்துட்டு அந்த ஒரு நேம் லிஸ்ட் எல்லாம் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு யாராவது இது தெரிஞ்சிருக்கு, இல்ல அவங்கள தான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. உங்க ஊர் ஏன்னா முனியம்மான்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே இப்போ வைரல் ஆயிட்டு இருக்காங்க. காமன் மேன் ஷோல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டில் இருக்காங்க அந்த ஷோல அப்படின்னும்போது, நம்மளுக்கு இது ஆகஸ்ட் 16 தான் இந்த லான்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது, அது போட்ட ப்ரொமோலாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் ஆனா நிஜமாவே அவங்கலாம் காமன் மேனா அப்படிங்கிறத மீறி, அந்த செட்டெல்லாம் பார்த்தா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பட் ஆனா இவங்க அதில வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டியோ, அத வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து செலக்ட் ஆனவங்க ஒரு 5, 6 பேர் செலக்ட் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபில்டர் பண்ணி 5, 6 பேர் செலக்ட் ஆவாங்க. அவங்கள தான் பிக் பாஸ்க்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்பயும் போல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் வந்துருவாங்க. அப்படின்னும்போது அவங்க கூட அப்போ ஆஸ் யூசுவல் போன சீசன்ல நான் சொன்ன மாரி தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் மேன் வித் செலிபிரிட்டீஸ். காமன் மேன்ல ஒரு 7 பேர் இருந்தாங்க. செலிபிரிட்டீஸ்ல ஒரு 7 பேர் இருந்தாங்க. டோட்டலாவே ஒரு 15, 16 தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே பேட்டர்ன்ல தான் இந்த வாட்டி தமிழ் நடத்த போறாங்க போல. ஏன்னா காமன் மேன்லேருந்து ஒரு 6 பேரோ, 7 பேரோ செலக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு ஷோ வந்து காமன் மேன் ஷோ எப்படி ஆகும்னா, டாஸ்க் மட்டும் நம்மளுக்கு போட போறாங்க. அதுவும் எப்பன்னா நைட் 9:30க்கு டெய்லி வரப்போகுது. வீக்கெண்ட்ல 5:30க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சாட்டர்டே, சண்டேல வீக்கெண்ட்ல 5:30க்கும் டெய்லி வந்து 9:30க்கு வரப்போகுது விஜய் டிவில அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதுவரைக்கும் அப்போ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஷோ தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த இப்போ ரெட் டீம் இஸ் ப்ளூ டீம் கூட அங்க ரெட் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அந்த டாஸ்க் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி 12 மெம்பர்ஸ் வந்து இப்போ உள்ள இருக்காங்க ஃபில்டர் பண்ணது. அதுலேருந்து ஒரு 5, 6 பேர் செலக்ட் பண்ணி, இல்ல மேக்ஸிமம் 7 பேர் செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு காட்டின இந்த மட்டாஸ்க்கு முன்னாடி ஒரு சில ரவுண்ட்ஸ் போயிருக்கு. அந்த ரவுண்ட்ஸில் நிறைய பேர் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இந்த மட்டாஸ்க்குக்கே வராமல் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அது என்ன மாதிரி டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடந்திருக்கு. இப்போ பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதில் விமன் அஃபெக்ட் ஆகுறாங்களா, மென் அஃபெக்ட் ஆகுறாங்களான்னு ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 செஷன் போயிருக்கு. ஒரு செஷன் ஒரு ரவுண்டு போயிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பை ரவுண்டு வந்துன்னா அதுக்கப்புறம் அந்த மட்டாஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரொமோவா அந்த பிடிஎஸ்ஸை காட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் இந்த ரொமான்டிக் டான்ஸ், இதெல்லாம் இந்த செகண்ட் லவ்னு ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு விஜய் டிவியில். இது லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், 5 வீக்ஸ். நான் ஒரு 2 வீக்ஸ் அதை ரிவ்யூ பண்ண பெருசாக எனக்கு அது கூட கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் லவ் அப்படிங்கிறது லவ் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு செகண்ட் லவ்வை தேடி வந்தவங்க அந்த ஷோவில் பார்ட்டிசிபேஷனுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வேணும். அதாவது அவங்களுக்கு நிஜமாவே வந்து
ஒரு மேரேஜ்லேயோ ஒரு லவ்லேயோ வந்து பிரேக்கப் ஆகி அந்த ஒரு பிரேக்கப் வந்து அந்த ஒரு பெயினை ஹீல் பண்ணுற வகையில் அவங்களோட செகண்ட் லவ்வை தேடி அவங்க அந்த ஷோக்கு வர்றது. அதுதான் செகண்ட் லவ்வோட அந்த கான்செப்ட். ஸோ பிரேக்கப் அப்படிங்கிறது அந்த ஷோவில் குவாலிஃபை ஆகிறதுக்கான விஷயங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த ஷோவில் இருந்தும் 2 பேர் இங்கே வராங்க. ஏன்னா இப்போ ஃபிஃப்த் வீக் நினைக்கிறேன். அது லைவ் கிடையாது. அது மாதிரி ஒரு வீடு நம்ம சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம், மினி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு. அது லைவ்லாம் அதில் இல்லை. விஜய் டிவியில் வந்து டெய்லி ஒரு 1 hour அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வந்து அதுக்கு வந்து ஹோஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல டெய்லி வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு வந்து இவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஸ்ருதிகா அர்ஜுன் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காக அந்த ஷோ பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். ஸோ அவங்க 2 பேருக்காக பார்க்கறதாலுமே அந்த ஷோவில் பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்டட் வேறு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஷோ முடிச்சுட்டு வெளில வந்து எல்லாரும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து தேஜஸ் ஸ்னேகாவாகட்டும், அதுக்கப்புறம் மோனிஷாவாகட்டும், தினேஷ் வீணா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போது, அதுவுமே ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து அந்த ஷோலேருந்துமே விக்கே பிரியங்கான்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஷோக்கு வராங்க பிக் பாஸ்க்கு அப்படின்ற. ஏன்னா அதுவும் விஜய் டிவி நடத்துகிற ஷோ தான் சொல்லும்போது அதில் வந்த விஷயங்கள் தான் இந்த ரொமான்டிக் டான்ஸு. ஏன்னா செகண்ட் லவ் தேடி வரும்போது யார் கூட வேணால் டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷோ முடியும் போது உங்களுக்கான ஒரு நல்ல பேர் கிடைச்சாங்க அப்படின்னா அதுதான் இந்த செகண்ட் லவ்வில் நீங்கள் கண்டுபிடிச்ச உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், செகண்ட் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஷோ போச்சு. ஸோ அதுலேருந்துமே இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இந்த சீசனில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, நிறைய உருட்டுறாங்க. ஆனால் செல்லுபடி ஆகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை விட பெரிய சேலஞ்சாக எல்லா லாங்குவேஜஸும் இப்போ ஒன்றா வருதுன்னும் போது அது ஒரு சேலஞ்ச். அப்புறம் இதுக்கு மிஞ்சின நம்ம விஜய் சாரோட பாலிடிக்ஸ் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ விஜய் சார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற இடத்துல தான் பிக் பாஸ் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து பெரிய சேலஞ்சாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்க போகுதுன்னா, அவர் எந்த அளவுக்கு இதை வந்து கொடுக்குற ஹைப்பை விடவும் நிஜமாகவே அதில் கண்டென்ட் கொடுத்து அந்த ஷோவை கொண்டு போகிறாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லோகோ எப்படிப்பா இருக்குது இந்த சீசனில் அப்படின்னு சொன்னால், 2 சீசனை விடவும் இந்த சீசன் பெட்டர் தான். இருந்ததுலேயும் ஒஸ்ட்டு சீசன் முத்து சீசனில் வந்த பிக் பாஸ் அந்த லோகோ தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன் வந்து ஒரு லுக் பெட்டராக இருக்குது. அதில் அந்த கை, அந்த ஃபிஸ்ட், அந்த பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அந்த 10 வந்து அந்த கை அப்படின்னும் போது, அது ஏதோ பாலிடிக்ஸ் சொல்லுதா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, உருட்டுறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று, அது உரிமை குரல் அப்படிங்கிற இடத்துல சொன்னாலுமே இதே உரிமை குரல் தான் மாயா சீசனில் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு. மாயா சீசனில் கமல் சார் எடுத்து அந்த உரிமை குரல் அதுதான் வந்து ரெட் கார்டாக வந்து பிரதீப் அவர்களுக்கு வந்துச்சு. இப்போ வந்து அந்த கொஞ்சம் பழைய சீசனோட கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போதுமே பிரதீப் அவர்களை காட்டினாங்க. பிரதீப் அவர்களை 2 வாட்டி காட்டினாங்க. ஒரு வாட்டி அவர் கவின் சீசனில் உள்ள வந்து சீசன் 3 சீசன் 4 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து இவரை கவினோட ஃப்ரெண்டாக உள்ளே வந்திருப்பார். வந்துட்டு நீ கேம் ஆட வந்தியா, லவ் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஹிட் ஆகி தான் அவர் வந்து அவரோட சீசனுக்கு வந்திருப்பார். ஸோ அப்புறம் அவரோட சீசனில் வரும்போது ஒரு டாஸ்க்கு நாட்டில் நீங்கள்லாம் ஏழைங்கன்னா அப்போ நாங்கள் யாருன்னு ஒரு டிபேட் வரும். அங்கே ஒரு டாஸ்க் நடக்கும்போது அதையும் காமிச்சாங்க நம்மளுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லன்னு சொல்லும்போது. சௌந்தர்யாவை காமிச்சாங்க, அவங்களோட வாய்ஸுக்காக காமிச்சாங்களா என்னன்னு தெரில. ஓவியாவை காமிச்சாங்க, ஜனனியை காமிச்சாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்காக போனவங்கள தான் காமிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஹிட் ஆயிருக்காங்கன்ற லெவலில் இருக்கிறவங்கள காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவியாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கவின் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அதனால் அவரை காட்டினதாகட்டும். அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெட் கார்டு பாரு கமருதீன் விஷயத்தில் அந்த ரெட் கார்டு இவங்களுக்கு பாசிட்டிவாக காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே பிரதீப் வந்து அதுக்கப்புறம் அவர் வெளில தலையே காட்டலை, பெருசாக அவர் அதை பெருசாக ஆக்கலை. அவர் லைஃப் பார்த்தா அவர் கம்மன் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 2 படங்களும் பண்ணார். இருந்தாலும் பெருசாக வெளியில் தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி எங்கள் பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே அவங்க டவுன் ஆயிடுவாங்களோ, அவங்களுக்கான லைஃப்க்கான ஒரு விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்காதோ அப்படின்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசினாலும் நம்மளுமே நிறைய அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த ரெட் கார்டையே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அதையும் நாங்கள் பாசிட்டிவ் ஆக்கிடுறோம்டா, நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தா என்ன, எங்களுக்கான லைஃப்பை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணணும், எங்களுக்கான சேலஞ்சஸை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம், இது ஒரு ஷோ தானே, இது ஒன்றும் லைஃப் கிடையாது இல்லை அப்படிங்கிற இடத்துல அதை பாசிட்டிவாக கொண்டு போனது பாரு கமருதீன் மட்டும்தானா. ஸ்டில் அவங்க இன்னுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ பிஹைண்ட் ரூட்ஸில் கூப்பிட்டு கூட அந்த கலாட்டாலாம் நினைக்கிறேன் கூப்பிட்டு ஏதோ அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஸ்பீச்செல்லாம் அதில் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது, இப்போ இவங்க காட்டின ப்ரொமோலையும் பார்வை காட்டாமல் இவங்களால் அந்த டிஆர்பியை ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் திவ்யாவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, அரோராவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, ஏன் கனியை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் வரல. ஏன் சபரியை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, சேனல் ப்ராடக்ட் விக்ரமை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னா பார்வை காட்டி தான் ரெட் கார்டை காட்டி ஏற்றிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதை லைவ் டெலிகாஸ்ட் ஷோவில் காட்டினது பத்தாதுன்னு விஜய் டிவியில் அதுக்கப்புறம் வேறு ஓட்டினீங்க, ஒரு 2 மாதம் அதை வச்சு ஓட்டினீங்க அப்படின்லாம் சொல்லும்போது, பாரு தான் போன சீசனோடது ரியல் வின்னர் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையுமே பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் வின் ஆகுறாங்களோ அவங்க
ஹைலைட்டாக வர்றதை விடவும் அதில் ட்ரெண்ட் ஆகிறவங்க தான் வராங்க. அதை விஜய் சேதுபதி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரா இல்லை அது ஒரு ஃப்ளோவில் நடந்துருதா அப்படின்னு தெரியாது. அவர் யாரெல்லாம் திட்டுறாரோ அவங்க தானாகவே ஹிட் ஆகிடுறாங்க. ஏன் சௌந்தர்யாவை அவர் திட்டாத திட்டு இல்லை. ஜாக்லின் தான் அந்த சீசனோட ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார் ரெட் கார்டு கொடுத்த பிரதீப் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்க நான் சொன்ன மாதிரி பாருக் அமருதீன், ஜனனி, அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்கள படமாலமும் பண்ணிட்டாங்க. லியோ படத்துலலாம் ஜனனிலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எங்கேப்பா அசீமை காணோம், அர்ச்சனாவை காணோம், முத்துவை காணோம், ஆரியை காணோம், பாலாவை காணோம் அப்படின்லாம் சொன்னால் இதுதாங்க அந்த பிக் பாஸோடது மேஜிக். யாருக்கு வந்து அந்த ஒரு ஹிட் ஆகும் சோஷியல் மீடியாவில், அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபேம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது அது அந்த சீசனில் அங்கே அப்போதைக்கப்போ நடக்கிற மேஜிக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வாய்ஸ், அவரு கூட இது நிறைய வந்து சோஷியல் மீடியாலலாம் ஏதோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் தான் வாய்ஸ் கொடுப்பாரா வேறு, ஏன்னா போன சீசன்லேயே ஏஐ வச்சு தான் வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் பேசலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் தெரியல. அதுக்கு மேலே இந்த வழியறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பிக் பாஸ் வழியறது இருக்கே. அப்போ போன சீசன் அரோரா கிட்டலாம் என்ன வழிஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இந்த சீசன் பண்ணாமல் கொஞ்சமாவது ஃபேராக கண்டென்ட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. க்ரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ரொமோ விட்டு அப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு அந்த ப்ரொமோலாம் இப்போ நீங்கள் அது பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. பாபா மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டேரக்டர், ஃபிலிம் டேரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிலிம் டேரக்டர் வச்சு இந்த வாட்டி பண்ணலாமோ க்ரியேட்டிவ் டீமாக அப்படின்லாம் என்னமோ யோசிச்சிருக்காங்க போல். பார்க்கலாம், உருப்படியாக ஏதாவது பண்ணால் பார்க்க வேண்டியது தான். இல்லைனா வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டைல்லேயே நம்ம வந்து கலாய்க்க வேண்டியது தான். இல்லைனா அந்த ஹோஸ்ட் பண்ணுற தவறுகளை பேச வேண்டியதான். கண்டஸ்டன்ஸ் பண்ணுற விஷயங்களை விடவும் ஹோஸ்ட் பண்ணுற விஷயங்களை தான் போன சீசனில் நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன்லேயும் அதை தான் நடக்க போதோ என்னமோ தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா, அப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக யார் உள்ளே போகிறாங்க, காமன் மேன் சொல்லிட்டீங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இனியா அவர்கள் பேச்சு அடிப்படுது. அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஜனனி அசோக் குமார், அவங்க பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அரோரா ஃப்ரெண்டு பார்கவ் அவர் வர போகிறாராம் உள்ள. அதுக்கப்புறம் ராஜ்பிரியன் பேர் அடிப்படுது. பட் ஆனால் அவர் அந்தளவுக்கு வருவார் அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 50-50 தான் இருக்குது. பட் ஆனால் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து யாரோ ஒருத்தராவது வருவாங்க போல். அதில் வந்து போன வாட்டியும் ஒரு 2-3 பேர் அடிபட்டுச்சு. இந்த வாட்டியும் தீபா, பாலு, இன்னும் 2-3 பேர் அடிப்படுது. ஸோ அதுலேருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து. அப்புறம் லக்ஷ்மி பிரியா, இவங்க வந்து மகாநதி சீரியலில் வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க மகாநதி சீரியல்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, யாரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு கேரக்டரில் வரக்கூடிய, ஃபேமஸ் கேரக்டரில் வரக்கூடிய லக்ஷ்மி பிரியா அவங்க வரதா கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த இதுலேயே வந்து ஹார்ட் பீட்லேயே தீபா பாலு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து பாடனி குமார், இவங்க பேர் போன வாட்டியும் அடிபட்டது. ஸோ அவங்களும் வருவாங்க போல். 2 பேரில் யாரோ ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சோபனா பேர் அடிபட்டுச்சு, போன வாட்டியே வருவாங்கன்னு. பட் ஆனால் பாரு வந்துட்டதுனால சோபனா வரல. ஆனால் இந்த வாட்டி விஜய் வைஷு வருவாங்கன்னு அடிப்படுது. விஜய் வைஷு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யாரை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் அவங்க பேர் சொல்கிறேன். அவங்கள பற்றி இப்போதைக்கு அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போது, ஸோ விஜய்வா யாரோ ஒருத்தராவது உள்ளே போவாங்க ஒரு சீசன்லையும். இந்த வாட்டி விஜய் வைஷு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அதுலேயும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கயல் சீரியல் நடித்தவங்க ஆனந்தியா, அவங்களும் வர்ற மாதிரி பேர் அடிப்படுது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய யூடியூபர் ஒருத்தர் பேரும் அடிப்படுது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இர்ஃபான் அவர்கள், அவர் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோடது அந்த 4000 ரூபாய் பிரியாணி வரைக்கும் இப்போ கான்ட்ரவர்சி ஆச்சு. நம்ம சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம். ரம்ஜானுக்கு பக்ரீத் இல்லை ரம்ஜான் தான் நினைக்கிறேன், தெரில பக்ரீத்தோ ரம்ஜானோ ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து அந்த 4000 ரூபாய் பிரியாணி கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான்ற அளவுக்கு அவர் மேலே நிறைய கேஸும் லீகலாக இருக்குது. 2-3 கேஸ் இருக்குது அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ண விஷயத்தில். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி டைமில் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டது டெலிவரி லேபர் ரூம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, திமுக ஆட்சியில் அதெல்லாம் அப்படியே லேசாக பூசி மழுப்புன மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ திருப்பி அந்த கேஸ் எல்லாம் வர்றது விஜய் சாரோட பாலிடிக்ஸில், அவரோட இந்த சிஎம்மாக இருக்கிறதுனால திருப்பி அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல நம்ம சைலண்ட்டாக பிக் பாஸ் பக்கம் போயிட்டா கொஞ்ச நாளைக்கு கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல இர்ஃபான் பேரும் இதில் அடிப்படுது. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மை. ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் டிவியில் ஷோஸ் பண்ணியிருக்காரு, குக் வித் கோமாளியும் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, இது தானே இருக்குது, பிக் பாஸ் தானே இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்கலாம் போல்.
பார்க்கலாம். யார் வராங்களோ வரட்டும். நம்ம ரிவ்யூ பண்ணுறத பண்ணுவோம். கண்டஸ்டன்ஸ் யாரும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஹோஸ்ட்டையே ரிவ்யூ பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஹைப் முடிஞ்சால் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, பட் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் போட மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கைஸ். போன சீசன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இந்த சீசனையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலியாக